இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூட நானும் வரவா? மனு என்னடி பண்ற? மனு என்ன செஞ்சாவது சரி, அமர நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். அமர் கிட்ட இருந்து பசங்களை நிரந்தரமா பிரிச்சு வச்சிருவேன். உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுது மகளே. ஆனா என் கடமையை நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். உன்னோட காரியம் இன்னையோட முடிஞ்சது. சூரியன் அஸ்தமனமாக போற நேரம் தொடங்க போகுது. இருள் சூழ்ற நேரத்துக்குள்ள நாம கிளம்பணும். என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டா, அவன் என்னோட ஃப்ரெண்டு. என் குழந்தைங்கள அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்றா. எனக்கு பயமா இருக்கு கூப்பிட்டா, எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பண்ண போறாளோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு தாயி, என்னால எதுவும் செய்ய முடியாது. நாம இப்ப கிளம்பி ஆகணும். என் குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி கூப்பிட்டா? அத்தைய மாமாவ என்ன பண்ணுவாளோ பயமா இருக்கு. அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்க எப்படி என்ன வர சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க, எங்க வீட்டுக்கு போலாம். தப்பு மகளே. இனி நீ உன் வீட்டுக்கு போக முடியாது. உனக்கும் அந்த வீட்டுக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு. நாம நம்ம லோகத்துக்கு போறதை தவிர்க்க முடியாது மகளே. நிர்மலா, கதவு தர. வீட்டு சாவி எங்கிட்ட இல்லையே. எங்க ராத்தோட், நீ எதுவும் வச்சிருக்கியா? ஐயோ சார், கீலாம் என்கிட்ட எதுவும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு நீலா கிட்ட ஒன்று இருக்கும் சார். எக்ஸ்ட்ராவா கீ ஒன்று எப்பவும் நீ வச்சுக்க வேண்டியதானே ராத்தோட்? வந்துருவாங்கப்பா, நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க. என்ன அமர், இன்னும் வெளியவே இருக்கீங்க? உள்ள போலியா? வீட்டுக்கு நீ வச்சிருந்தேன்னா நாங்க எப்படிமா உள்ள போறது? என்ன நீலா, சாவியை நீ தான் வச்சிருக்கியா? நீ போய் டோரை தர. நான் வீட்டை கூட்டிட்டு வரலம்மா. இது நல்லா இருக்கே. சாவியும் யார்கிட்டயும் இல்ல, பூட்டவும் இல்லன்றீங்க. அப்ப தானா பூட்டிக்கிச்சா? ஒரு தடவை பாரு. இல்லங்கம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பூட்டலம்மா. இங்க யார்கிட்டயும் இல்லனா அப்ப கீ வேற யார்கிட்ட இருக்கு? இந்த லாக் யார் போட்டது? ஆமா, கடைசியா அந்த கேர்டேக்கர் பொண்ணு தானே வந்தா. அவ தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கதவை பூட்டிட்டு அங்க வந்திருக்கா. சாவியே குடுக்கல, பாத்தீங்களா? வீட்டு வேலை செய்யற நீ எக்ஸ்ட்ரா சாவி வச்சிருப்பல்ல, அத ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அந்த பொண்ணை பத்தி குறை சொல்றியா? ராத்தோட், அந்த பொண்ணு எங்க? அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த பொண்ணுக்கிட்டே சாவி இருக்கும் சார். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க ராத்தோர். அவ வந்த முதல் நாளே நம்ம எல்லாரையும் வெளியே நிக்க வச்சுட்டா. அந்த பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்காளோ எனக்கு எப்படி தெரியும்? நாம கிளம்புறப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பினாலும் இல்லையா? வீட்டு சாவி உன்கிட்ட இருக்கு. எல்லாரும் உனக்காக தான் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாமா.
அலாரம் மாதிரியும் எனக்கு அவுத்துட்டல. ஆனா பரவாயில்ல. ராத்தோட் சார், அந்த லாக்க உடைக்க சொல்லி உங்க சார் கிட்ட சொல்லுங்களேன். அப்பா முருகா, ஏம்மா எங்க சாரு மிலிட்டரி மேன் நினைச்சியா, திருடன் நினைச்சியா பூட்டை உடைக்க சொல்ற? நீ சொன்னதை அப்படியே போய் நான் சொன்னேன்னு வை, உன்னை என்னை சேர்த்து வச்சு சுட்டுடுவாரு. அது இல்ல ராத்தோட் சார், நான் சொல்றத கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேணா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா, வந்தே ஆகணும், அவ்வளவுதான். ஹலோ 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 ஹலோ. கட் பண்ணிட்டாரு. போச்சு, தப்பிக்கவே முடியாது. என்னாச்சு மகளே? என் கூட வர சொன்னா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? போலாம் வா. சரி மிஸ்டர் குப்தா, ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டே இருக்கேன். வளையல் விக்ரம மாதிரி ஏன் அத்தனை மோதிரம் போட்டிருக்கீங்க? சாரி சாரி சாரி, ஏதோ ஜோக் பண்ண. அது என்னன்னு சொல்றீங்களா? இப்ப என் மோதிர சரித்திரம்லாம் உனக்கு எதுக்கு மகளே? சொல்லுங்க மிஸ்டர் குப்தா. எல்லாத்தையும் விட அந்த ப்ளூ கலர் ரிங் எதுக்கு அவ்வளோ டிஃபரெண்டா இருக்கு? இந்த மோதிரம் எனக்கு ரொம்ப பவித்திரமானது, முக்கியமானது. எங்க லோகத்துல இருந்து எந்த லோகத்துக்கும், திரும்பி எந்த லோகத்துல இருந்து எங்க லோகத்துக்கும் வர்றதுக்கு இதுதான் உதவும். ப்ளீஸ் குப்தா, நான் சொல்றது கேளுங்க. என்ன மகளே இது? நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்றியே. அப்படிலாம் பேசாதீங்க குப்தா. நீங்க ரொம்ப நல்லவரு, எனக்கு தெரியும். உங்களால எனக்கு உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்.